வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என்ஃபன்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பாதிக்கப்படும் மருத்துவ பணியாளர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பொதுமக்களும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ளுமாறு வேண்டுகோள். கொரோனா பாதித்தவர்களில் 80% பேருக்கு அறிகுறி இல்லாமலேயே வெளிப்பட்ட வைரஸ் தொற்று. இந்திய மருத்துவ கவுன்சில் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். சிக்கிம் மாநிலத்தை தொடர்ந்து மணிப்பூரும் கொரோனா இல்லாத மாநிலமாக அறிவிப்பு. முதலமைச்சர் பைரன் சிங் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் கட்டணம் திடீர் அதிகரிப்பு. ஊரடங்கிற்கு பிறகு திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே அரங்கேறிய கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. கொரோனா வைரஸ் பாதித்தோரை தனிமைப்படுத்த சென்றபோது நேரிட்ட கலவரம். 57 பேரை கைது செய்து பெங்களூரு காவல்துறை நடவடிக்கை. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கொரோனா பரிசோதனை கருவிகளில் குறைபாடு. மேற்கு வங்க அரசு குற்றச்சாட்டு. கரூரில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 48 பேர் ஒரே நாளில் வீடு திரும்பினர். அனைவரும் குணமடைந்ததாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. நாகர்கோவில் அருகே கொரோனா வைரஸால் தனிமைப்படுத்தப்பட்டோருக்கு உணவு கூட வழங்கப்படாத அவலம். வாட்ஸ்அப் மூலம் வெளியான வீடியோ பதிவால் மக்கள் அதிர்ச்சி. ரஷ்யாவில் கொரோனா கட்டுக்குள் இருக்கிறது. அதிபர் விளாடிமிர் புட்டின் காணொலி காட்சி மூலம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்டோரில் 80% பேருக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதாக அகில இந்திய மருத்துவ கவுன்சில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்த பல்வேறு விவரங்களை ICMR எனப்படும் அகில இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டது. காய்ச்சல், சளி, இருமல் போன்ற எந்த பாதிப்பும் இல்லாமல் பலரை கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக அது தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 17,000 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 80% பேர் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கும் சூழல் கவலை அளிப்பதாக உள்ளதென மருத்துவ கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணத்தை வசூலிக்கலாம் என தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி தமிழகம், மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் கார் போன்ற வாகனங்களுக்கு 5 ரூபாயும், பிற கனரக வாகனங்களுக்கு 30 ரூபாயும் வரையிலும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் ஓட்டுநர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஊரடங்கு காலம் முடியும் வரை சுங்க கட்டணம் வசூலிப்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். வன்மையாக கண்டிக்கிறோம் சார். இது ரொம்ப மக்களுக்கு எதிரான செயல். நாங்கள் மாஸ்க் எல்லா ஏடி பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் மாஸ்க் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பப்ளிக் சர்வீஸ் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து ஒரு மகளிர் குழு அவங்கள வச்சு மாஸ்க்கு எங்கெல்லாம் தட்டுப்பாடு இருக்கோ அங்கே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்படி இவங்க கேட்குறது ரொம்ப ஒரு இது வன்மையான செயல்.
இதை கண்டிக்கிறோம், நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இது இரக்கமற்று இப்படி பண்ணுறது வந்து இது எல்லாரையும் பாதிக்கும். இந்த ப்ரெஷர் அப்படியே இந்த இது மக்கள்கிட்ட தான் போய் இந்த இது நிலைக்கும். சுங்க கட்டணத்தை வந்து தயவு செய்து வந்து தடை போடணும். தடை போடலைன்னா பொதுஜனங்களுக்கு மேலே வந்து பாரத்தை ஏற்றுவாங்க. இந்த செலவுகளை யார் ஈடுகட்டுறது? மத்திய சர்க்கார் வந்து இது முழுக்க இந்த தடை செய்யப்படவில்லை. ஆனால் பொதுமக்களை நேரடியாக போராட்டத்தில் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுகின்ற நிலைமை வந்திருக்கு. இப்போ மீண்டும் வந்து இதை வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கும் விவசாயிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து நொடுக்கிற மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதே தவிர வேறு வந்து ஒரு பாதுகாப்புக்கு வந்து எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலைங்க. ஸோ அதனால் வந்து இந்த டோல்கேட்டை வந்து ரத்து பண்ணணுங்க. ரத்து பண்ணி நம்ம 144 முடிகிற வரைக்கும் இதை வந்து ரத்து பண்ணணுங்க. சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கொரோனா தனிமைப்படுத்தும் நடவடிக்கையின் போது போலீசாருடன் வன்முறையில் ஈடுபட்ட பெண் உட்பட 57 பேர் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து இதுவரை 390 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெங்களூரு பேட்டராயனபுர பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள 60 பேரை தனிமைப்படுத்த முடிவு செய்து நேற்றிரவு அவர்களை காவல்துறையினர் உதவியுடன் அழைத்து வர மருத்துவ குழுவினர்கள் சென்றனர். அப்போது அவர்களுடன் வர மறுத்து மோதலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கலவரம் வெடித்தது. கலவரம் தொடர்பாக பெண் உட்பட 57 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுடன் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 48 பேர் பூரண குணமடைந்து ஒரே நாளில் வீடு திரும்பினர். கொரோனா அச்சம் காரணமாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கரூர், திண்டுக்கல், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 157 நபர்கள் சிகிச்சை பெற்றனர். இதில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட 112 நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் தீவிர சிகிச்சை பெற்றனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 112 பேரில் 48 நபர்கள் குணமடைந்தனர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 13 நபர்கள் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 33 பேர் என மொத்தம் 48 நபர்கள் பூரண குணமடைந்து அவரவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு பழங்கள் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வழங்கிய கொரோனா பரிசோதனை கருவிகளில் குறைபாடுகள் உள்ளதாக மேற்குவங்க மாநில அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் கொரோனா பரிசோதனை செய்து முடிவுகளை அறிவிப்பதில் அம்மாநில அரசு மெத்தனமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவி வருகின்றன. இதற்கு அம்மாநில அரசு ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வழங்கிய கொரோனா பரிசோதனை கருவிகளில் குறைபாடுகள் இருப்பதாகவும் அந்த கருவிகளால் சரியான பரிசோதனை முடிவுகளை காண்பிக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரத்த மாதிரிகளை மீண்டும் பரிசோதிக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் அதன் காரணமாகவே பரிசோதனை முடிவுகளை குறிப்பிட்ட நேரத்தில் வெளியிட முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதுவரை 4200 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 560ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவின் கோரப்பிடியில் அதிகம் பேர் சிக்கிய மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம்தான் உள்ளது. அந்த மாநிலத்தில் வைரஸால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 4200ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 223 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்பில் 2ஆம் இடத்தில் உள்ள டெல்லியில் 2003 பேருக்கும், குஜராத்தில் 1743 பேருக்கும், ராஜஸ்தானில் 1495 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் 1477 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 1407 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 1100 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 858 பேருக்கும், ஆந்திராவில் 647 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 401 பேருக்கும், கர்நாடகாவில் 390 பேருக்கும், ஜம்மு காஷ்மீரில் 354 பேருக்கும், மேற்கு வங்கத்தில் 339 பேருக்கும், ஹரியானாவில் 250 பேருக்கும், பஞ்சாபில் 244 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,65,094 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,07,862 உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸ் பிடியில் சிக்கி உலக நாடுகள் சின்னாபின்னமாகி வருகின்றன. அமெரிக்கா, இத்தாலி, பிரிட்டன், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் செய்வதறியாது திணறி வருகின்றன. கொரோனா வைரசுக்கு இதுவரை தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் பாதிப்பும் பலி எண்ணிக்கையும் அதிகரித்து உலக மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பலியானோரின் எண்ணிக்கை 1,65,094 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,07,862 உயர்ந்துள்ளது. 6,29,000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 7,64,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியான நிலையில் 40,565 பேர் பலியாகியுள்ளனர். ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கொரோனா பாதித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 17வது இடத்தில் உள்ளது. மும்பை, புனே, இந்தூர், ஜெய்ப்பூர், கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா வைரஸின் தாக்கம் தீவிரமாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருவது கவலை அளிப்பதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர், மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை, புனே, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர், மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா, அவுரா, டார்ஜிலிங், வடக்கு 24 பர்கானாஸ், கலிம்போங், ஜல்பைகுரி ஆகிய நகரங்களில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் மிக தீவிரமாக இருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நகரங்களில் கொரோனா குறித்து கண்காணிக்க மத்திய அமைச்சர்கள் தலைமையில் 6 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றியே கேரளாவில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக கேரள அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக மே 3ஆம் தேதி வரை தேசிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று முதல் அதிகம் பாதிப்பு ஏற்படாத பகுதிகளில் ஊரடங்கு தளர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஊரடங்கை சில கட்டுப்பாடுகளுடன் தளர்த்துவதாக கேரள அரசு அறிவித்தது. கேரள அரசின் ஊரடங்கு தளர்வு நடவடிக்கையால் கொரோனா தடுப்பு நடவடிக்கை நீர்த்து போகும் என மத்திய அரசு வேதனை தெரிவித்திருந்தது. மேலும் இது தொடர்பாக கேரள அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது. இதற்கு விளக்கமளித்துள்ள கேரள அமைச்சர் கடக்கம்பள்ளி சுரேந்திரன், மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றியே கேரளாவில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தவறான புரிதல் காரணமாகவே மத்திய அரசு தங்களிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக சுற்றுலா நகரமான நீலகிரி மாவட்டம் வெறிச்சோடி காணப்படுவதால் 5,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் சுற்றுலா நகரமான நீலகிரி மாவட்டம் வெறிச்சோடி காணப்படுகிறது. முக்கிய சுற்றுலா தலங்களான தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், முதுமலை, சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை சுற்றுலா வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் அழைத்து வருவார்கள். இதன் மூலம் அவர்கள் வருவாய் ஈட்டி வந்தனர். ஆனால் தற்போது சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த சுற்றுலா வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள்லாம் ஊட்டியில் டாக்ஸி டிரைவர்ஸு. இங்கே ஏப்ரல் மேல 30-60 நாள் வண்டி ஓடும். இந்த கொரோனா ப்ராப்ளத்தினால இந்த 30-60 நாள் வண்டி ஓடல. அதனால் ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து டாக்ஸி டிரைவர்ஸுக்கு நலவாரியம் அறிவிச்சிருக்காங்க. பட் அதுலேயும் நீலகிரியில் வந்து 10,000 பேர் இதில் தொழிலில் இருக்காங்க. அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 400 to 450 அவ்வளோ பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபா கிடச்சிருக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ண கிடையாது. அதுலேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கும் இந்த 1000 ரூபா கிடைக்கிற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வு தங்கள் பகுதிக்கும் பொருந்தும் என்ற தவறான எண்ணத்தில் கட்டுப்பாடுகளை தகர்த்து கொண்டு பொதுமக்கள் நடமாடி வருவது ஆபத்தை விளைவிக்கும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எச்சரித்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பு இல்லாத மாவட்டங்களில் ஊரடங்கு தளர்த்தப்படவிருப்பதாகவும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதாகவும் வெளியாகி வரும் செய்திகள் மக்களிடையே அலட்சிய உணர்வை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மக்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவது இதைத்தான் காட்டுகிறது. சாலைகளில் பொதுமக்கள் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் பொறுப்புணர்வும் இல்லாமல் நடமாடுவதாகவும் அவர்களில் பலர் முகக்கவசம் கூட அணிவதில்லை என்றும் திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் சோதனை மூலம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மருத்துவம் அளிப்பதன் மூலம்தான் கொரோனா வைரஸை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்றும் அப்போதுதான் மக்கள் அச்சமின்றி வெளியில் நடமாட முடியும் எனவும் திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் வரை அனைவரும் ஏற்கனவே இருந்ததை விட கூடுதல் கட்டுப்பாட்டுடன் இருந்து கொரோனா வைரஸை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசு மருத்துவமனை மற்றும் காட்டுத்தெரு நண்பர்கள் குழு இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் இரத்த இருப்பு அளவு குறைந்ததால் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கு இரத்தம் கிடைக்காத சூழல் ஏற்பட்டது. இதை அறிந்த காட்டுத்தெரு நண்பர்கள் குழு அரசு மருத்துவமனையோடு இணைந்து இரத்த தான முகாம் நடத்தினர். சமூக இடைவெளியுடன் நடைபெற்ற இரத்த தான முகாமில் இரத்த தானம் வழங்குபவர்களுக்கு கொரோனா அறிகுறி உள்ளதா என்றும் சோதனை நடத்திய பிறகு இரத்த தானம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். ரத்த தட்டுப்பாடு நம்ம தமிழ்நாடு அளவில் கிட்டத்தட்ட 50% கூட பூர்த்தி ஆகலை அப்படிங்கிற ஒரு பெரும் குறையாகவே இருக்குது. அதனால் இந்த ரத்தம் கொடுக்கறதுனால எதுவும் பயம் வருமோ பாதிப்பு வருமோ அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம், எந்த பாதிப்பு ஏற்படுங்கிற கவலையும் வேண்டாம். நல்லபடியாக ஒரே நாளில் எடுக்கக்கூடிய ரத்தம் வந்து ஒரே நாளே ஊறிடுது. அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது தான் ஒரு 2-3 நாள் ஆகும் வழியா எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் மக்கள் அனைவருமே கிட்டத்தட்ட 18 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு உள்ள 45 கிலோவுக்கு மேலே உள்ள அனைவரும் ரத்த தானம் பண்ணலாம். அதனால் இதை பற்றி பயப்படாதீங்க. மக்கள் எல்லாரும் முன்வாங்க ரத்த தானம் பண்ணுறதுக்கு. கொரோனா தொற்று நோய் காரணமாக இவ்வளவு பிரச்சனைகளிலும் மக்கள் நிறையா பேர் வந்து முன் வந்து ரத்த தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதுவரை 8 முறை ரத்த தானம் கொடுத்திருக்கேன். மத்திய மாநில அரசுகளின் உத்தரவுக்கு இணங்க அதனுடைய வழிமுறைப்படி இந்த இரத்த தான முகாமானது நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய காலகட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிரசவ எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக எங்களுக்கு இரத்தம் தேவைப்படுவதால் இந்த இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் ஊரடங்கால் தொழில்கள் முடங்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார்.
கொரோனா பரவாமல் தடுக்க ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கொரோனா தாக்கம் பற்றிய செய்திகள் கவலை அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் தொழில் செய்ய முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமலும் மக்கள் முடங்கி கிடப்பது பரிதாபமாக உள்ளதாக தெரிவித்துள்ள ரஜினிகாந்த், திரைப்படத்துறையை நம்பியுள்ள லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் கூறியுள்ளார். விரைவில் கொரோனா முறியடிக்கப்பட வேண்டும், மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்க்கையை மீட்டெடுக்க பிரார்த்தித்துக் கொள்வதாக ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் உணவுக்கு வழியின்றி மக்கள் தவித்து வரும் பரிதாபகரமான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. நாகர்கோவில் அருகே உள்ள வெள்ளாடிச்சிவேலியில் கொரோனா பாதித்த இருவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. இவர்களுக்கு மாநகராட்சி மூலம் உணவு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். வீடு வீடாக அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பதாக சொல்லும் அதிகாரிகள் இதுவரை எதையும் வழங்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்படும் மருத்துவ பணியாளர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பரிசோதனை மற்றும் சிகிச்சை பணியில் இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உடைகள் போதுமான அளவுக்கு இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் பலமுறை சொன்னார். ஆனால் சென்னை தொடங்கி குமரி வரை அனைத்து பரிசோதனை மற்றும் சிகிச்சை மைய பணியாளர்கள் அனைவருக்கும் போய் சேரும் வகையில் அவை பகிர்ந்து அளிக்கப்பட்டனவா என்பது சந்தேகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களை காக்கும் பணியில் உள்ள மருத்துவ பணியாளர்களின் உடல்நலத்தை பேணுவதில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்த மருத்துவர்களின் உடலை அடக்கம் செய்யும் இடத்தில் மக்கள் நடத்தும் போராட்டங்கள் நம் மனதை கலங்க வைக்கின்றன. சென்னையில் நேற்று மரணமடைந்த மருத்துவர் சைமனின் உடல் அடக்கத்தின் போது இதேபோன்று மக்கள் போராடியதை பார்த்தால் மக்களுக்கு இன்னும் புரிதல் ஏற்படவில்லை. அரசும் அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை என்பது புரிவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை சொந்த உறவுகளே நெருங்க அச்சப்படும் சூழலில் தங்களது உயிரை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டு மரணத்தை தழுவும் மருத்துவர்களின் உடலை இப்படி அவமதிப்பதை சிறிதும் சகித்துக் கொள்ள முடியாது என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்படும் மருத்துவர்கள் மட்டுமல்ல, இப்படி போராடும் மக்களில் ஒருவர் கொரோனாவால் மரணித்தாலும் அவர்களது உடலை அடக்கம் செய்ய உரிய வழிமுறைகள் இருப்பதையும், அதன்படிதான் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன என்பதையும் சந்தேகம் மற்றும் பீதியால் போராடும் மனநிலைக்கு வரும் மக்களுக்கு புரிய வைக்கும் பணியை தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் உடனடியாக தொடங்க வேண்டும். இந்த விஷயத்தில் பொதுமக்களும் தங்களின் பொறுப்பு மற்றும் கடமையை உணர்ந்து மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மருத்துவரின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் சைமன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது உடலை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்ய சென்றபோது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆம்புலன்ஸ் மீது கல்வீச்சில் ஈடுபட்டதில் 2 பேர் காயமடைந்தனர். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவரின் உடல் அண்ணாநகர் வேளாங்காடு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே மருத்துவரின் உடலை அடக்கம் செய்ய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் மருத்துவர்களிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் வந்து டாக்டர் சைமன் ஹெர்குலஸ் நியூ ஹோப் மெடிக்கல் சென்டரோட சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் இறந்து போனார். அப்சல்யூட்லி அவர் வந்து COVID-19 பாசிட்டிவால தான் இறந்து போனார். நேற்றைய தினம் ஒரு இடத்துல நாங்கள் போய் அரசாங்க உதவியோட அவர் அடக்கம் பண்ணலான்னு போகிறோம். 50 அடியாட்கள் மாதிரி வந்து கல்லையும் கட்டையும் வச்சு எல்லாரையும் அடித்து
அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப உதவி செஞ்ச சானிட்டரி இன்ஸ்பெக்டரை பயங்கரமாக தாக்கி கிட்டத்தட்ட 7 பேர் அதனால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களுக்கு இந்த நோயினால் இறந்து போனால் இதான் நிலைமையா? மக்கள் கொடுக்குற பரிசு இதுவா? எப்படி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? தயவு செஞ்சு இது ஒரு விழிப்புணர்வாக கூட கொண்டு வாங்க. எங்கள் சேர்மனுக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. இனி மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை வேக செய்திகளாக பார்க்கலாம். மணிப்பூரை கொரோனா இல்லாத மாநிலமாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் இருவர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். தற்போது இருவரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் அம்மாநில முதலமைச்சர் திரு பைரன் சிங் மணிப்பூர் மாநிலத்தை கொரோனா இல்லாத மாநிலமாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே சிக்கிம் மாநிலம் கொரோனா இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வீட்டிலேயே இருக்கும்படியும் வெளியே செல்லும் போது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நண்பன் தவதுரை பீட்டு, இது கொரோனாவின் விழிப்புணர்வு பாட்டு. அரசு கூறும் அறிவுரைய கேட்டு உங்க வீட்டுக்குள்ள போட்டு கண்ணும் பூட்டு. கண்டபடி ஊர சுத்தும் அன்பான இளைஞர்களே, காவல்துறை அறிவுரைய கொஞ்சம் நீங்க கேளுங்களே. கொரோனா பரவலத்தான் தடுக்கணும் தமிழர்களே, ஊரடங்கு உத்தரவ மதிக்கணும் உறவுகளை. விழித்திரு நண்பா, நீ விலகியிரு நண்பா. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. மன்னார்குடி சென்ட்ரல் அலங்கார ஜிஆர் சுவாமிகள் தலைமையில் சேவா பாரதியைச் சேர்ந்தவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை செய்து சால்வை அணிவித்து கௌரவித்து அவர்களது சேவையை போற்றினர். மேலும் பழம், காய்கறிகள், வேட்டி, சேலைகள் உள்ளிட்டவற்றை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கொரோனா அறிகுறியுடன் மருத்துவமனைக்கு சென்ற அசாம் மாநில இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கிபருல் இஸ்லாம் என்பவருக்கு சில நாட்களாக வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்ததால் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு சென்ற சில நிமிடங்களிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவருக்கு காய்ச்சல், மூச்சு திணறல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட கொரோனா அறிகுறி இருந்ததால் அவரது இரத்த மாதிரிகளை கொரோனா ஆய்வுக்காக மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்ட பின்னரும் அரசு மதுபான கடைகளை திறக்கக்கூடாது என அரசுக்கு அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலை தங்களது குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஊரடங்கு உத்தரவு முடிந்த பின்னரும் டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்று தூத்துக்குடி மாவட்ட பெண்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் அம்பத்தூர் பகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அம்பத்தூர் பழைய பேருந்து நிலையம், கொரட்டூர், கலெக்டர் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு KA மலைமேகம் வழங்கினார். இதில் அம்பத்தூர் பகுதி கழக செயலாளர் திரு S வேதாச்சலம், மாவட்ட அவைத்தலைவர் திரு SK கோவிந்தசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவர் அணி சார்பில் எண்ணூர், சத்தியவாணி, முத்துநகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அரிசி, காய்கறி உள்ளிட்ட நல உதவிகளை மாவட்ட மீனவர் அணி செயலாளர் திரு AD சகாயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவர் அணி அவைத்தலைவர் திரு ப பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தாக்கி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் ஊகான் நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக தாக்கி வருகிறது. சர்வதேச அளவில் கொரோனா நோய்க்கு உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் அமெரிக்கா முதலிடம் வகிக்கிறது. அந்நாட்டின் 40க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் வைரஸ் தொற்று தலைவிரித்து ஆடுவதால் உயிரிழப்பு தினம்தோறும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நியூயார்க் நகரம் கொரோனாவின் கோர பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. அங்கு 18,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 2,47,000க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,997 பேர் உயிரிழந்துள்ளதன் மூலம் பலி எண்ணிக்கை 40,555 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 7,63,836 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 71,012 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே வருவதால் ட்ரம்ப் அரசு செய்வதறியாமல் திணறி வருகிறது. ரஷ்யாவில் கொரோனா கட்டுக்குள் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனாவுக்கு ரஷ்யாவும் இலக்காகியுள்ளது. தலைநகர் மாஸ்கோவில் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனால் அங்குள்ள தேவாலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் நிலையில் பிரார்த்தனை நிகழ்ச்சிகள் இணையதளம் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. ஈஸ்டர் தின பிரார்த்தனை கூட்டத்தை தவிர்த்திருக்கும் அதிபர் விளாடிமிர் புட்டின் இது தொடர்பான காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அதில் பேசியுள்ளார். தடுப்பு நடவடிக்கைகள் தொய்வின்றி நடப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ரஷ்யாவில் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 43,000 நெருங்கியுள்ளது. மாஸ்கோவில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 6,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. சமூக விலகலை கடைபிடிக்காமல் இருக்கும் வெளிநாட்டினரால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் பிரதமர் லீ லூங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூரில் 6,588 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 11 பேர் பலியாகினர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அந்நாடு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பிரதமர் லீ லூங், இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 3 லட்சம் தொழிலாளர்கள் சிங்கப்பூரில் பணியாற்றி வருவதாகவும் இவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் சமூக விலகல் கடைபிடிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அளவுக்கு அதிகமானோர் ஒரே இடத்தில் தங்கியிருப்பதால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.